வரலாற்று சிறப்புமிக்க மைசூர் தசரா விழாவின் நிறைவு நாள் கொண்டாட்டம் இன்று நடைபெறுகிறது. நிறைவு நாள் நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் பாரதி ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பாரதி ராஜா, சொல்லுங்க, கோலாகலமாக கொண்டாடப்படும் தசரா விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சிக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது உலக புகழ்பெற்ற தசரா விழாவின் கடைசி நாள் இன்று. இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கர்நாடக அரசு செய்துள்ளது. இன்று இந்த விழா 11 மணிக்கு துவங்குகிறது. இதற்காக தற்போதைய மக்கள் குவிந்துள்ளனர். இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டுள்ளது. தற்போது இது அரண்மனை வளாகத்தின் ஒரு வாயில் தான். இதற்கு 4 வாயில்கள் உள்ளன. தற்போது நாம் உள்ள வாயில் செய்தியாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனுமதிக்கப்படும் வாயிலானது இது. இந்த விழாவை காண்பதற்காக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, அதே போல உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இதற்காக வந்திருக்கிறார்கள். தற்போது இங்கு உள்ளூர் மக்கள் அனுமதிக்கப்படும் பகுதியானது இந்த கூட்டமாக காணப்படுகிறது. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் தற்போதே இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். இவர்கள் 10 மணிக்கு மேல் மட்டுமே இந்த அரண்மனை வளாகத்திற்குள், அதாவது இந்த ஜம்போ சவாரி நடைபெறும், யானை சவாரி நடைபெறும் அந்த பகுதிக்கு 11 மணிக்கு மேல் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது இதற்காக காலையிலிருந்தே தற்போது பார்வையாளர்கள் காத்துக் கொண்டுள்ளனர். இதே போல அரண்மனை வளாகத்திலிருந்து இந்த ஜம்போ சவாரியானது சாமுண்டீஸ்வரி கோயில் வரை செல்லும். இதற்காக வழிநெடுகிலும் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் அமர்வதற்காக இருக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து ஏற்பாடுகளுமே கர்நாடக அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இது அரச விழா என்று கடைபிடிக்கப்பட்டு வரும் போதிலும் இந்த விழாவானது தற்போது அரசே அனைத்து செலவுகளையும் மேற்கொண்டு அரசே மேற்கொண்டு வருகிறது. தற்போது இந்த விழாவானது 11 மணிக்கு காலை 11 மணிக்கு சரியாக துவங்கும். 12 மணிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா இந்த விழாவில் கலந்து கொள்வார். அதன் பிறகு இந்த ஜம்போ சவாரியானது துவங்கும். புதிய மன்னர் யதுவீர் முன்னிலையில் இந்த ஜம்போ சவாரியானது துவங்கி 2:30 மணி அளவில் சாமுண்டீஸ்வரி கோயிலை சென்று அடையும். மைசூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் தந்தி செய்திகளுக்காக பாரதிராஜன்.